சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு தான் மஞ்சள் நீரட்டு விழா. நாட்டு இளவரசி வணக்கம் சொல்லு. இளவரசி அம்மா வாழ்க வாழ்க. நாட்டு இளவரசி வாழ்க வாழ்க வாழ்க. தெய்வத்தின் திருமகள் அவளை பார்த்து என்னடா சொல்ற? அமைச்சர் தங்கையடா. அண்ணா தங்கா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவர்கள் எடுப்பா சிறப்பா கிடைக்காது. இவள் வந்து நாட்டியம் ஆடினாலே அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா அதனால என்னுடைய மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அப்படியம்மா தடை என்பதே கிடையாதும்மா. அவனுக்கு என்ன போல் செய்யம்மா. சரிங்க. ஆமா
இங்க வாம்மா. என்னம்மா? உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் தான் கற்சிலை. அழகான பெயர். அப்படியா? பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என்னுடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன தெரியுமா? என்ன? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களைகள் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தார மாலையை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னம்மா பரிசா? இங்க பாருங்க, இதுவரையிலும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா என் கை நீட்டி இதுவரை என் பரிசு வாங்கினது கிடையாது. உங்களோட பரிசு எனக்கு வேண்டாமா? ஏமா இங்க பாரு, இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து என்னுடைய நாட்டில் நாட்டியம் ஆடி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆடினார்களே நாட்டியம், அது அவ்வளவு ஒரு சிறப்பா கிடைக்காது. உன்னுடைய நாட்டியம் பிடிச்சதால் தான் உனக்கு நான் பரிசு தரேன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா. நீங்க பாருங்க, அப்படி நீங்கள் கொடுக்கும் பரிசு பெற வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. அப்போது நம்ம பரிசை பெற்றுக் கொள்றோமா? போது நிறுத்த உன்னுடைய வார்த்தையை. என்ன? நான் யாரு? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் உங்களது பரிசு எனக்கு வேண்டாம். சரி நில்லு. எதற்காக வீண் வாக்குவாதம்? சரி, அந்த பரிசு எடுத்துட்டு வந்திருக்க சொல்றல. ஆமாமா. முதல்ல இதை வாங்கிக்கோ. அப்படியா? அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோ. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. என்ன இது? இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாறுமா. அப்படியா? ஆமா. இதனுடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது நீங்கள் அருந்தினால் என்றுமே உங்களுக்கு வயதாகாதுமா. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே இளமையோடு அப்படியே இருப்பீங்கம்மா. அப்படியா? ஆமா. சரி சரி கொடு. அப்படி போ. அண்ணா தங்கா அண்ணா, என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா சொல்ற? நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கமில்லையே. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? என்ன செய்யறது? அதனால் அவ கொடுத்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னம்மா பரிசு இது? என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அப்படியா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாமா? வயதே ஆகாதா? அந்த பேர் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத. இங்க பாருங்க, என்னம்மா இத நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது? நான் யாரு? என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டுல வாழ போறவளா என்ன? ஆமா. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறவன். ஆமாம்மா. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். ஓ, என்றுமே இளமையாக இருக்கலாம். என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் சொல்ல வந்தது எனக்கு புரிந்து விட்டதம்மா. குடிங்க. சீக்கிரம் கொடுமா. குடிங்க. குடிக்க போறோமா? குடிக்க போறோமா? என்னம்மா அதை சாப்பிட்டு ஒரு நெறியா இருக்குது? ஐயோ அண்ணா, அது பழரசல்ல, அப்படிதான் இருக்கும். ஒண்ணாகாது, நீங்க சாப்பிடுங்க. ஆகட்டுமா? ஆமா, ஏன்னா கீழே துப்பிட்டீங்க. ஒரே நெறியா இருக்குதுமா. ஐயோ இங்க பாருங்களேன், போதும், அதிகமா பிடிக்காதீங்க. ஐயோ நடியா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எதனா ஆயிட போதுண்ணா. கொடுங்க. போதுண்ணா கொடுமா. போதுண்ணா. கீழே மேலையும் ஊத்திக்கிட்டு கொடுங்க. சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்குது. ஏன் உன் கால் ஒரு இடத்துல நிக்காதா? போங்க, அப்படி போங்க. நாட்டு மேல வந்தாலும் அந்த பெண் எங்க இருக்கிறா? அது இருக்கிறா. அது எவ்வளவு அழகாக இருக்கின்றார். பெண் அல்லவா இவள் பெண். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. கச்சிலை, எப்பொழுது உன்னை பார்த்தேனோ அப்பொழுதே உண்மையில் நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் மாண்டு இருந்து விடுவேன். கச்சிலை, கச்சிலை, அது ஆடி மாட்டோம்.
எப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றேன் அண்ணா. இந்த மாபெரும் சபையில் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேவலம் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமாட வந்த ஒரு தாசி, ஒரு வேசி. நீங்க குத்து கால மேல உள்ள இருக்க மாதிரி என்னப்பா தாசின்றா பேசின்றா எப்படி என்றாலே இல்லடி சொல்ல இல்லடி சொல்ல நாங்க வரணும் தாசாவ பாருங்க நீ போகாதே சொல்ல இல்லனா நானும் இருந்துறேன் சொல்ல எப்போது உன்னை தாசி வேசி என்று உரைத்தாலும் இனிமேல் என்னுடைய மனைவி உன்னை பார்த்த போதே உண்மையிலே நான் ஆசைப்பட்டு விட்டு இப்போது இவள் முன்பே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். கச்சிலை இனிமேல் நீ என்னுடைய மனைவி எப்போது என் தங்கை இனிமேல் கச்சிலை என் நாட்டு மகாராணி நீதான், என் நாட்டு மன்னன் நான். இனிமேல் அவள் உன்னை எதிர்த்து பேசவே முடியாது. அப்படியா? அப்படின்னா என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாத்தனாரு ஒரே ஒரு வார்த்தை அண்ணு மனசோல சொல்லுங்க. ஆமா ஆமாங்க. கச்சிலை